ஸோ எனக்கு பின்னாடி தெரியுதுங்களே, ஸோ இந்த மாதிரி ஒரு வீடே பார்த்தீங்கன்னா 45 லட்சம் தான். 600 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் 1100 ஸ்கொயர் ஃபீட் டெவலப் பண்ண பில்டப் ஏரியா இருக்கிற வீடே, தனி வீடே இடத்தோட 45 லட்சம் தான். அதுக்கு மேலே நீங்கள் 10 பைசா செலவு பண்ண வேண்டாம். அந்த ரிஜிஸ்ட்ரேஷனு, லொட்டு லொசுக்குன்னு எல்லா சார்ஜும் சேர்த்து 45 தான். ஸோ இதெல்லாம் யார் கொடுத்துட்ருக்குறாங்க, ஸோ இந்த வீடு எங்கே இருக்குது, ஸோ இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நான் உங்கள் மனோஜ், இது உங்கள் வேதா ஹோம் அண்ட் லேண்ட் சேனல். ஸோ இது மூலிமா ப்ராப்பர்ட்டி பற்றின அப்டேட்ஸை நீங்கள் ரெகுலராக தெரிஞ்சுக்க முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நல்ல ப்ராப்பர்ட்டி என் சேனல் பார்த்து உங்களால் வாங்க முடியும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சைட்டோட டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம் வாங்க. ஸோ இதுதான் மக்களே நம்ம பார்க்க வந்திருக்க சைட்டு. என்ட்ரன்ஸ் எலிவேஷனே மிரட்டி விட்டுருப்பாங்க. நான் அப்படியே ஸ்க்ரீனை திருப்பி காட்டுறேன் பாருங்கள், ஐ மீன் கேமராவை. ஸோ என்ட்ரன்ஸ் எலிவேஷனே மிரட்டி விட்டாங்க. வெளியில் மட்டும் இல்லைங்க, உள்ளேயுமே சூப்பராக இருக்கும். ஸோ எக்ஸாக்டாக இந்த லே அவுட்டு எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னா, நீங்கள் நேஷ்னல் ஹைவேல வரும்போது காஞ்சிபுரத்துக்கு முன்னாடியே ரைட் ஹேண்ட் சைடில், அதாவது சென்னையிலேருந்து நீங்கள் காஞ்சிபுரத்துக்கு வந்தீங்கன்னா காஞ்சிபுரத்துக்கு முன்னாடியே ரைட் ஹேண்ட் சைடில் மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் இருக்கும். அந்த காலேஜுக்கு அப்படியே பேக் சைடில் தான் இப்போ நம்ம பார்க்க வந்திருக்க இந்த லே அவுட் இருக்குது. இந்த லே அவுட்டு உங்களுக்கு ஒரு 180 ஏக்கருக்கு டெவலப் பண்ணியிருக்கிற ஒரு டவுன்ஷிப்பு. ஆல்மோஸ்ட் 1000 பிளாட்டுக்கு மேலே உள்ளே இருக்குது. கிட்டத்தட்ட 1000 குடும்பங்களுக்கு மேலே இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த லேஅவுட்குள்ளே வர போகிறாங்க. ஸோ அந்த இடத்துல தான் உங்களோட ட்ரீம் ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ டோன்ட் வரி, டிடிசிபி ரேர் அப்ரூவோட ரெடி பண்ணியிருக்கிற இந்த லேஅவுட்டில் உங்களுக்கு பேங்க் லோன் ஃபெசிலிட்டிஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் லோனில் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ லோனில் உங்களுக்கு பிளாட்டும் கிடைக்கும், வீடுமே கிடைக்கும். பிளாட்டு வாங்குனீங்க அப்படின்னா இந்த இடத்துல மினிமமாக 600 ஸ்கொயர் ஃபீட்லேருந்தே பிளாட் சைஸு அவைலபிளாக இருக்குது. மேக்ஸிமம் உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம். இப்போ நீங்கள் வரும்போது உங்களுக்கு பிடிச்ச பிளேஸில், பிடிச்ச கார்னர் பிளாட்டாக இல்லை பிடிச்ச ஃபேஸிங்கில் உங்களால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். 1000 பிளாட்டுக்கு மேலே இருக்குது, நம்ம அசால்ட்டாக பொறுமையாக வரலான்னா அப்படி நினைக்காதீங்க. இவங்க கொடுக்குற பட்ஜெட்டு, இவங்க கொடுத்துருக்கிற அம்யூனிட்டிஸ்க்கு இந்த இடத்துல சீக்கிரமாக சோல்ட் அவுட் ஆகிடும். ஸோ இமீடியட்டாக வரவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கிடைக்கும். எப்படியும் 1000 பிளாட் இருக்குது. ஸோ நீங்கள் வாங்க. சரி, வரத்துக்கு ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஆப்ஷன்லேருந்து உங்களுக்கு டைரெக்டாக பேசுவாங்க. ஸோ 0% கமிஷன், நோ ப்ரோக்கரேஜ். சைட் விசிட்டுக்கான ப்ராசஸ்ஸு, உங்களுக்கு லோன் எலிஜிபிளாக இருக்கான்னு சொல்லி எல்லாமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓகேனா நீங்கள் சைட்டை வந்து பார்க்கலாம். பார்த்து பிடிச்சின்னா நீங்கள் புக் பண்ணிக்கலாம். வந்து பார்க்குறப்பா பிடிக்கணுன்னா உள்ள சைட்டை காமிப்பா. நீ வீடை காமிச்ச, அதுக்கப்புறம் வாசலை காமிச்ச, சைட்டே காமிக்கலன்றீங்களே. உங்களுக்கு சைட்டை இப்போ ட்ரோன் வியூவில் காட்டுறேன் பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. உள்ள உங்களுக்கு 60 அடிக்கு பிளாக் டாப் ரோடு, எல்லா பிளாட்டுக்குமே அவென்யூ ட்ரீஸு, 40 அடி 30 அடின்னு கனெக்டிவிட்டிக்குமே நல்ல அகலமான சாலைகள்னு மிரட்டி விட்டுருக்குறாங்க. உள்ள 1 2 101 அம்யூனிட்டிஸுங்க. உள்ளே உங்களுக்கு டர்ஃப் இருக்குது. இனிமேல் நீங்கள் கிரிக்கெட் விளாட்ணும், ஃபுட்பால் விளாட்ணும் அப்படின்னா டர்ஃபுக்குலாம் வெளில போவேன்னா நம்ம சைட் உள்ளே இருந்துடும். அதுக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு வேறு டென்னிஸ் விளாட்றதுக்கான பிளேஸும் ரெடி ஆகிட்டு இருக்கு. இன்னும் உள்ளேயே, அதாவது லே அவுட்குள்ளேயே ஹாஸ்பிட்டலு, லே அவுட்டுக்குள்ளேயே உங்களுக்கு கிளப் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட அம்யூனிட்டிஸ் உள்ளே வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ ஒரு சூப்பரான ப்ரைமான லே அவுட் இது. இந்த லொக்கேஷன் எங்கே, இந்த லே அவுட்டுக்குள்ளே வேறு என்னென்னலாம் இவங்க கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத ஸோ இந்த லே அவுட்டோட ஸ்டாஃப் ஒருத்தவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்போ சைட்டை சுற்றி என்னென்னலாம் ஹைலைட்ஸ் இருக்குதுன்னு நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு வந்து ப்ராப்ஷனோட ஸ்டாஃப் தான் உங்களுக்கு சொல்லுவாங்கன்னு. ஸோ அது மாதிரி சார் வந்திருக்காரு. சார் வணக்கம் சார். ஹாய் ப்ரோ, என்னோட பேர் மனோஜ், நான் வேதா ஹோம் அண்ட் லேண்ட் சேனல் வந்திருக்கேன். உங்கள் நேம் சார்? சுபாஷ். நான் இங்கே சேல்ஸ் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சேல்ஸ் மேனேஜர் இருக்கீங்க, ஓகே சார். இப்போ நான் இங்கே வந்து கூட்டி வந்துட்டேன் சார். நான் இங்கேருந்து பக்கத்தில் போகணுன்னா எனக்கு பக்கத்தில் என்ன பஸ் ஸ்டாண்ட், ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது? ப்ரோ நம்ம ஹைவே, சென்னை டு பெங்களூர் ஹைவேலேருந்து 5 மினிட்ஸில் தான் நம்ம சைட்டை லொக்கேட் பண்ணியிருக்கோம் ப்ரோ. செகண்ட் திங் என்னன்னா, உங்களுக்கு ஆக்சஸ்க்கு நம்ம சைட்லேருந்து ஒரு 6.5 கிலோமீட்டர்லாம் காஞ்சிபுரமோட பஸ் ஸ்டாண்டே லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ செகண்ட் திங், பஸ் ஸ்டாண்டுக்கும் நம்ம சைட்டுக்கும் பிட்வீனில் தான் நமக்கு இப்போ புது பஸ் ஸ்டாண்டுக்கான ப்ரொபோசலும் போயிட்டுருக்கு. ஓ எஸ். செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நம்ம மெட்ரோ ஸ்டேஷன் வரையும் நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னா நம்ம சைட்லேருந்து நியர்பையில் உங்களுக்கு நீர்வளூர்னு ஒரு லொக்கேஷன் இருக்குது. அது வரைக்கும் இப்போ நமக்கான மெட்ரோ ப்ராஜெக்ட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அது எப்படி மெட்ரோ இங்கே எப்படி அது சாத்தியம்? கண்டிப்பா அப்புறம் நம்ம பூந்தமல்லி வரைக்கும் இப்ப பிளான் பண்ணிருந்த மெட்ரோவை எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம பரந்தூர் ஏர்போர்ட் வருது பாத்தீங்களா, அது பரந்தூருக்கு வர மெட்ரோல இன் பிட்வீன்ல வரும். ஓகே ஓகே ஓகே. சோ அப்போ இங்க ஏர்போர்ட்டுமே பக்கத்துல தான் இருக்கு? கண்டிப்பா ப்ரோ, நீங்க பஸ் ஸ்டாண்ட் கேட்டீங்க, பட் நான் உங்களுக்கு ஏர்போர்ட்டே கொடுக்குறேன். என்ன சொல்றீங்க? அதுவே அங்க பக்கத்துல தான் இருக்கு? ஆமா ப்ரோ, நம்ம சைட்ல இருந்து 6.5 கிலோமீட்டர் தான். 6.5 கிலோமீட்டர்ல நீங்க காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட் தானே சொன்னீங்க? காஞ்சிபுரம் பாட்டு நீங்க இந்த பக்கம் பண்ண 6.5 கிலோமீட்டர்ல வந்துடும். செகண்ட் திங் அப்படியே நம்ம சைட்டு பேக் சைடு பாத்தீங்கன்னா சேம் 6.5 கிலோமீட்டர்ல நான் உங்களுக்கு ஏர்போர்ட்டே கொடுக்கும். ஓ, இப்போ நான் இங்க இருந்து வண்டி எடுத்து ரைட்ல போனா 6.5 கிலோமீட்டர்ல பஸ் ஸ்டாண்ட் போயிடலாம், லெஃப்ட்ல ஏர்போர்ட் போயிடலாம். 6.5 கிலோமீட்டர்ல ரைட் எடுக்கலாமா லெஃப்ட் எடுக்கலாமா நீங்க டிசைட் பண்ணிக்கலாம். ரைட், சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ, நல்ல பிளேஸ் தான். சரி, இதெல்லாம் இருக்கு, ஓகே.
அந்த ஒரு பிரிட்ஜ் வேலை ஒன்று நடந்துட்டு இருந்துச்சு, அது என்ன பிரிட்ஜ்? அதுதான் ப்ரோ ப்ராஜெக்டோட ஹைலைட்டே என்னன்னா, நமக்கு நேஷனல் ஹைவே பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். செகண்ட் திங், நம்ம சைட்டுக்கு பேக் சைடில் சென்னை டு பெங்களூருக்கான எக்ஸ்பிரஸ்வே ட்ராக்கும் போட்டுட்ருக்காங்க. ஆமாம், நம்ம அங்கே தண்டலம்லாம் இருக்கும்போது அந்த வேலை வர வழியை நீங்கள் ரைட் சைடில் பார்த்துருப்பீங்க, அந்த பிளான் தான் சார். ஸோ அது நமக்கு பெங்களூருக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. இந்த இருங்காட்டுக்கோட்டையூர்கிட்ட ஒரு வேலை நடந்துகிட்டு இருந்துச்சு, வர அதுதான். எஸ், நீங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் ஹைவே வரணும்லாம் கிடையாது, எக்ஸ்பிரஸ் ஹைவேல ஏறி அப்படியே வந்துடலாம். சரி ப்ரோ, இப்போது இதெல்லாம் ஓகே, இது டிரான்ஸ்போர்ட்டேஷன். நான் பசங்க இருக்கிறாங்க, படிக்கணும், காலேஜுக்கு போகணும் அப்படின்னா பக்கத்தில் என்ன ஸ்கூல்? சைட்க்கு நியர்பைலே உங்களுக்கு ஒரு 2.5 கிலோமீட்டரில் வேலம்மாள் போதி கேம்பஸ் இருக்குது ப்ரோ. தென் நமக்கு ஹைவேலே வந்து சிக்ஷா, பிரிமிங்ஹாம் எல்லாமே நமக்கு நியர்பை இருக்குது. ஈவன் உங்களுக்கு காலேஜஸ் எல்லாமே நமக்கு சைட் நியர்பை தான் இருக்குது. நம்ம ஹைவேலே மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் இருக்கும், காஞ்சிபுரம் நல்லா ஃபெமிலியரான காலேஜ் தான். ஆமாம், அந்த சைட்ல இருந்து பார்த்தாலே தெரியுது, அது பேக் சைடு தானே? அதுக்கு அப்படியே பேக் சைடு தான் நம்ம ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே 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 ஓகே. இப்போ ஸ்கூல் காலேஜ் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ப்ராப்ளமும் இல்லை. ஓகே ப்ரோ. சைட்டுக்குள்ளே பார்த்தேன் டர்ஃப் இருக்குது. எஸ் ப்ரோ. 101 அம்யூனிட்டிஸ்ன்னு போட்டிருக்காங்க. ஒரு சும்மா இங்கே வந்து இதுதான் 101லேயே எனக்கு இதுதான் ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் என்ன சொல்வீங்க? நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறது என்னன்னா, சைட் டெவலப் பண்ணியிருக்கிறது தான் ப்ரோ. ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா, சைட்குள்ளே நம்ம பெரிய ரெசார்ட்கான பிளான் போயிட்டு இருக்கு. ஓ, கிளப் ஹவுஸ் எடுத்துகிட்டு வர போகிறோம். சூப்பர். உங்களுக்கு ஹாஸ்பிட்டல், பேங்க் இதை மாதிரி உங்களுக்கு சைட்டில் லிவ் பண்ணுறதுக்கு என்னென்ன ஒரு ப்ராஜெக்ட்ஸ் தேவைப்படுமோ, சைட்டுக்குள்ளேயே ஹாஸ்பிட்டல் வரும், எல்லாமே வருது. சைட்டுக்குள்ளேயே பேங்க் வரும், எல்லாமே வருது. அப்போ நான் வந்து பேங்க்கு போனோம், ஹாஸ்பிட்டல் போனோம் அப்படின்னா நான் எங்கேயும் போவேன், எங்கள் ஏரியாவில் இருக்கும், இங்கேயே இருக்கலாம். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இங்கே வர சொல்லலாம், உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும். ஓகே ஓகே ஓகே. ஏதாவது ஒன்று ஹாஸ்பிட்டலாக மனோஜ் வீட்டை போகும்போடா அங்கே இருக்கு, அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஐடென்டிட்டியாக மாறிடும் பார்த்துங்க. ரைட்டு ப்ரோ, சூப்பர். இப்போ சைட்டுக்குள்ளேயே ஹாஸ்பிட்டல் வந்துடும், சைட்டுக்குள்ளேயே உங்களுக்கு வேற என்ன பேங்க் வந்துடும், வேற என்ன வரும்? உங்களுக்கு வேற என்ன வேணும் ப்ரோ? எல்லாமே இங்கே இருக்கு, எல்லாமே இருக்கு. இப்போ வாட்டர்லாம் எப்படி ப்ரோ? 30 அடியில் தண்ணி வரும், 40 அடியில் 30 to 40 ஃபீட்டில் உங்களுக்கு வாட்டர் சோர்ஸ் நல்லாவே இருக்கு ப்ரோ. அது பூமிக்குள்ள ப்ரோ, பூமிக்கு மேலே மழை பெஞ்சா வருமா? அதுக்கு ஏன் ப்ரோ நீங்கள் ப்ராப்ஷியல் வரணும்? கண்டிப்பாக இல்லை ப்ரோ. உங்களுக்கு என்டையர் சைட் ஃபுல்லாக வந்து ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் நம்ம பண்ணியிருக்கோம் ப்ரோ. ப்ராப்ஸோட ஸ்பெஷலே அதுதான், ஃபுல்லாகவே பண்ணியிருக்கோம். ரோடு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் ட்ராக் மாதிரி இருக்கியா ப்ரோ? இதில் எத்தனை அடி ரோடு? எல்லாம் அகலகலமாக இருக்கியா ப்ரோ? நீங்கள் ப்ரைவேட் ஜெட் வாங்கி நீங்கள் இங்கேயே ஓட்டிகிட்டு இருக்கலாம் ப்ரோ. ஸோ 60, 40, 30 சொல்லிட்டு எல்லா டைமென்ஷனும் நம்ம ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கோம் ப்ரோ. 60, 40, 16, 60, 40, 30 சொல்லிட்டு எல்லா சைஸஸ்லையும் நம்ம ரோட்ஸ் கொடுத்துருக்கோம் ப்ரோ. 30 அடி ரோடு, 40 அடி ரோடு, 60 அடி ரோடு. கண்டிப்பாக ப்ரோ. இங்கே வர கஸ்டமர்ஸ் ப்ரைவேட் ஜெட் வாங்கி இங்கேயே ஓட்டிகிட்டு இருக்கலாம். சூப்பர் ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. கண்டிப்பாக ப்ரோ. அவ்வளோதான் மக்களே, டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுட்டேன். வாங்க உங்களுக்கு வேறு லொக்கேஷனில் போயிட்டு வேறு டீட்டெயில்ஸ்லாம் சொல்லிடுறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து சைட்டோட எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்தாச்சு. கடைசி அஸ்திரம் பிரம்மாஸ்திரம் சாரே பார்க்க வந்தாச்சு. சார், இதோட ப்ரைஸு அண்ட் சார் சைட்டு நான் இனிமேல் ப்ராப்ஸலே வரமாட்டேன்ற மாதிரி நான் வெறுப்பாயிட்டேன் சார். இவ்வளோ பெருசு இருக்குது, நடந்து டயர்ட் ஆகுது. உள்ளே வந்தால் டர்ஃப் கொடுத்துருக்கீங்க, அங்கே விளையாடுறேன், டயர்ட் ஆகுது. ரொம்ப நாள் ஆச்சு சார் இதெல்லாம் பார்த்து. உங்கள் புண்ணியத்தில் இன்னைக்கு நான் சந்தோஷமா இருந்தேன். காஞ்சிபுரத்திலே ஃபர்ஸ்ட் டைம் டர்ஃப் உள்ள ஒரே ப்ராஜெக்ட் நம்ம ப்ராஜெக்ட் மட்டும்தான். மக்கள் எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க, நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்க சார். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் சார். காஞ்சிபுரம் 2.1 சொல்லலாம் அதை சார். ஆக்சுவலாக நீங்கள் காஞ்சிபுரம் சொல்லுங்க சார். ஏன்னா சென்னையில் கூட இப்படி ஒரு லேஅவுட் பார்த்ததில்ல சார். கண்டிப்பாக சென்னை. இப்போ நம்ம சென்னையில் எவ்வளவோ ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம போயிருக்கோம் சார். பட் இந்த மாதிரி பிரம்மாண்டமாக இருக்கும் சார். முன்னாடி ஒரு 1.5 ஏக்கர் மட்டும் ரெடி பண்ணியிருப்பாங்க, அதுக்கப்புறம் அதெல்லாம் ஃபியூச்சரில் வரும் அப்படின்வாங்க. பட் இங்கே நான் ஒரு தடவை ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தா எனக்கு டயர்ட் ஆயிடுது சார். ஏன்னா நம்ம 60 அடி ரோடு வந்து 800 மீட்டர் போட்டிருக்கோம். இந்த ஏர்போர்ட் ரன்வே மாதிரியே இருக்கும். அதுதான் மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் இந்த ப்ராஜெக்ட். 180 ஏக்கருமே காம்பவுண்ட் வால் போட்டு சேஃப்டினஸ் 180 ஏக்கருமே காம்பவுண்ட் வால் போட்டிருக்கோம். ரொம்ப முக்கியமான அம்யூனிட்டிஸ் என்னன்னா, யூஸ்வலாக எல்லாருமே ஸ்ட்ரீட் லைட்ஸ் போடுவாங்க, தார் ரோடு போடுவாங்க, ரெயின் வாட்டர் ஃபார்ம் வாட்டர் ட்ரைனேஜ் போடுவாங்க, இதெல்லாமே பண்ணுவாங்க. புதுசாக என்ன பண்ணுறீங்க காஞ்சிபுரத்தில் கேட்கும்போது தான் நம்ம இப்போ நிற்கிறீங்களே இந்த டர்ஃப், இதுதான் காஞ்சிபுரம் மக்களுக்கு கிஃப்ட் சார். அது ஃபுட்பாலு, ஆமாம், இது கிரிக்கெட். கரெக்டு. அங்கே பேட்மிண்டன் கோர்ட்டு, பிக்கிள் பால் கோர்ட் இருக்கு. இத்தனை இப்படி ஒரு கேம் இருக்கு. அது என்ன பால் சார்? அது பிக்கிள் பால். இப்படி ஒரு கேம் இருக்குன்னு எனக்கு தெரியாதுங்க. அதுக்கு கோர்ட்லாம் கொடுத்து வச்சிருக்காங்க. கோர்ட்லாம் கொடுத்துருக்காங்க, நிறைய எங்கள் ஃபெசிலிட்டிஸ்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம். கஸ்டமருக்கு ஒரு ப்ராஜெக்ட் வாங்கினா அடுத்த ஒரு 20 வருஷத்துக்கு அவங்களுக்கு தேவையானது எல்லாமே இங்கே இருக்கணும் இல்லையா? அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் நம்ம இதெல்லாமே டெவலப் பண்ணி கொடுத்துருக்கோம். ப்ரைஸும் கேட்டிங்கன்னா மார்க்கெட் ஒரு ப்ரைஸ் 3000 ருபீஸ் வித்துட்டு இருக்காங்க. ஆஹா, நான் ஒன்று உங்களுக்கு கேட்குறேன் சார். 3000 ருபீஸ் மார்க்கெட்டில் இன்னைக்கு விற்கிறாங்க. இப்போ நான் என்ன கெஸ் பண்ண தெரியுமா சார்? இவ்வளோ அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்குறீங்க, ஒரு கோட்டு கொடுத்தாலே ரேட் ஏறிடும். இத்தனை கோட்டு ஃபுல்லாக காம்பவுண்டு 800 மீட்டருக்கு 60 அடி ரோடு ரன்வே மாதிரி போட்டிருக்கிறீங்க. ஒவ்வொரு இதுலையுமே அவென்யூ ட்ரீஸ் வச்சிருக்கிறீங்க. இத்தனை ஏக்கர் 180 ஏக்கருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெவலப்மெண்ட் பண்ணியிருக்கிறீங்க.
அப்போ இது எல்லாமே ப்ரைஸில் ஏறி ஒரு 3500 வச்சுருப்பீங்களா? இல்லை அதுதான் கிடையாது. நம்ம ப்ளாட்ஸ்னாலே ப்ராப்ஷல் தானே அப்படின்னு ஒரு டேக்லைன் மாதிரி பெஸ்ட் ப்ரைஸ்னாலே ப்ராப்ஷல் தானே நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு வரோம் லாஸ்ட் 18 இயர்ஸாக. நம்ம என்றைக்குமே மார்க்கெட் ப்ரைஸை விட ஜாஸ்தி நம்ம விற்கிறதே இல்லை. மார்க்கெட் ப்ரைஸை விட கம்மியாக கொடுத்தா நம்மளுக்கு பழக்கம். என்ன தான் அம்யூனிட்டிஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்தாலுமே கஸ்டமருக்கு பேர்டன் கொடுக்கூடாது, எப்படியா காஸ்ட் கட்டிங் பண்ணி அது கரெக்டாக அதை நம்ம வந்து உட்கார வைப்போம். அந்த காஸ்ட்டில் மார்க்கெட் ப்ரைஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி 3500 போனாலுமே நம்ம கொடுக்குற ப்ரைஸ் வெறும் 2200 மட்டுமே. சொல்லாதீங்க சீரியஸாக 2200 தான், நம்புங்க. நீங்கள் ஒன்றும் இப்போ ப்ளாட்டை புக் பண்ணுங்க, 2200 ரெஜிஸ்டர் பண்ணிட்டு போங்க சார். இத்தனை அம்யூனிட்டிஸ் இருக்கு சார். இதுக்கே ஆச்சரியப்பட்ட அப்படி இன்னொரு சப்ஜெக்ட் இருக்கு. இந்த தீபாவளிக்கு ஏதாவது ஒரு ஆஃபர் மக்கள் கொடுக்கணும்ல, அதையும் கொடுக்குறோம். இந்த பிரைஸே ஆஃபர் தானே சார்? தலைவா இருந்தாலுமே கொடுக்குறதுல எங்களுக்கு மகிழ்ச்சி இல்லையா, கொடுத்துக்கிட்டே இருப்போம். 2200 rupees per square feet கொடுத்தது இல்லாமல் இந்த தீபாவளி ஆஃபராக பிளாட் வாங்குற எல்லாருக்குமே தங்க குதிரை ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கோம். தங்க குதிரை தெரியுங்களா? தங்க குதிரை கொடுக்க மாட்டோம். தங்க அந்த ஆஃபர் பேர் தங்க குதிரை. ஆஃபர் பேர் தங்க. எதுக்கான தங்க குதிரை பேர் வச்சு அப்படின்னா, குதிரை வந்து வேகமா போகல, ஹார்ஸ் பவருக்கு நம்ம எக்ஸாம்பிள் குதிரை தான். ஆமா சார். இங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அந்த பரந்தூர் கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் ப்ரொபோஸ் இருக்கு இல்லையா, அந்த ஏர்போர்ட் இங்க இருந்து 7 minutesனால அப்ரிசியேஷன் வந்து ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. ஏன்னா நாங்க ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி 1500 வித்திருந்தோம், இப்போ 2200 விற்கிறோம். இன்னொரு 6 மாசம் கழிச்சு வந்தீங்கன்னா 2600 2700 போகிறதுக்கு உண்டான குதிரை மாதிரி வேகமா ஓடுறதுனால குதிரைன்னு நான் சேர்த்தேன். பொண்ணோட விலை ஜாஸ்தியாக போயிட்டுருக்கு, தங்கம். சரி, அதனால தங்கத்தை வந்து ஆஃபராக கொடுக்கல அப்படின்னு தங்க குதிரை ஆஃபர்னு பேர் வச்சு. அதான் சார், அந்த தங்கத்தை எப்படி தருவீங்க? நாணயமாவா இல்லை எப்படி தருவீங்க? காயினாக கொடுப்போம். பிளாட் வாங்குற எல்லாருக்குமே 10 கோல்டு காயின் ஃப்ரீயாக தரும். 10 கோல்டு காயின்? 10 கோல்டு காயின் ஃப்ரீயாக தரும். இன்னும் கோல்டு விலை என்னன்னு தெரியல உங்களுக்கு சார். பவுன்லாம் ₹1,00,000 போயிடுச்சு சார். போயிடுச்சு. ஒரு நாளைக்கு 2 முறை ப்ரைஸ் எதுன்னு கேள்விப்பட்டேன். மனம் வாங்கினா பொண்ணு இலவசம். இந்த தீபாவளிக்கு இந்த வீடியோ பார்க்கணும் எல்லாருக்குமே சீக்கிரமாக வந்து இந்த பிரம்மாண்டமான ப்ராஜெக்டை உங்களுக்கு பிடிச்ச பிளாட்டை புக் பண்ணுங்கள். மனையை அள்ளிட்டு போங்க, பொண்ணையும் அள்ளிட்டு போங்க. சூப்பர் சார். ஆனால் அடுத்த தடவை இந்த மாதிரிலாம் இவ்வளோ பெருசுலாம் போடாதீங்க சார். சுற்றி வீடியோ எடுக்க முடியும் சார். டயர்டாக இருக்குது சார். மக்களுக்காக தான்ப்பா நாங்கள் இருக்கோம். மக்களுக்கு என்ன தேவையோ அதான் கொடுக்குறோம். 180 ஏக்கர் வந்து டயர்டு தான் அவங்க எல்லாருக்குமே. பட் இங்கே இப்போ இன்றைக்கி நிறைய சின்ன கம்மியான வீடுகள் வந்திருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா நிறைய வீடு ஆகிடும், சின்ன காஞ்சிபுரம் மாதிரி உருவாகிடும். அதுக்கப்புறம் இங்கே நினச்சா கூட இங்கே இடம் வாங்க முடியாது. ஏன்னா காஞ்சிபுரம்னா கோயில்னு சொல்லுவாங்களே சார். நான் இப்போ என்ன ஒப்பீனியன் சொல்கிறேன்னா, இன்னும் மிகப்படுத்தி சொல்கிறான்னு சொல்லுவாங்க. பட் ஃபியூச்சரில் இந்த 2.0 இருக்கும்னு நான் இல்லை கண்டிப்பாக நிறைய கஸ்டமர்ஸு, நிறைய சேனல் பார்ட்னர்ஸு, நிறைய வெண்டார்ஸ் எல்லாருமே சொல்கிற ஃபீட்பேக் என்னன்னா, இது காஞ்சிபுரம் 2.0 இன்னொரு காஞ்சிபுரம் உருவாகிட்டு இருக்கு, இங்கே இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் வாலண்டியர் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களோட ஃபீலிங் எனக்கு புரியுது. பார்க்குறவங்க எல்லாருமே வந்து இந்த ஃபீல் பண்ணாங்கன்னா டெஃபினட்டாக எல்லாரும் வாங்கிடுவாங்க. எல்லாருக்கும் மிக்க நன்றி. நன்றி சார். தேங்க்யூ சார். அவ்வளோதான் மக்களே. நீங்கள் சார் பேசியிருப்பேன், ஆஃபர்ஸோ சொல்லியிருப்பார் சிஇஓ சாரும். சைட்டு ஃபுல்லாக பார்த்து மிரண்டு போயிட்டேன். இந்த மாதிரி ஒரு லேஅவுட்டு நான் சீரியஸாக சொல்கிறேன், எங்கேயுமே காஞ்சிபுரத்தில் இல்லை, சென்னையில் இல்லை, தமிழ்நாட்டிலே நான் பார்த்ததில்ல. நான் போனதே சில ப்ராஜெக்ட்ஸ் தான். அப்படி சில ப்ராஜெக்ட்ஸில் இது பெஸ்ட்டான ப்ராஜெக்ட்ஸு. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி தான் நீங்கள் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஸ்க்ரீனில் டேரக்ட் டெவலப்பர் நம்பர் இருக்குது, ப்ராப்ஷலோட நம்பரு. 0% கமிஷன், 0% ப்ரோக்கரேஜ். டேரெக்டாக கால் பண்ணுங்கள், சைட் விசிட் வாங்க, பிடிச்ச ப்ராப்பர்ட்டியை வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி நல்ல நல்ல ப்ளாட்ஸ் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.